ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த வார வீடியோ த எல்லோ ஸ்டோரிஸ். நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த எல்லோ சீரீஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி மகாலட்சுமி நோம்பி அன்னைக்கு எனக்கு நடந்த த எல்லோ ஸ்டோரிஸோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறீங்க. வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. ஸோ போன வீடியோவில் நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பற்றி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நல்ல ரீச் அண்ட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா அதில் மோஸ்ட் ப்ராபப்ளி சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா, எனக்கு பாபா ரீசெண்டாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்க சொன்னார். நான் அதை உச்சரிக்க முடியாமல் வாசிக்க தெரியாது அப்படிங்கிறதுனாலையும் நேரமில்லாத காரணத்தினாலையும் நான் அதை தள்ளி போட்டுக்கிட்டே போனேன். இப்போ இது ஒரு ஸ்ட்ராங் இண்டிகேஷனாக இருக்குது. நான் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க என் மெசேஜஸும் கமெண்ட்ஸும் எனக்கு வண்ணமாக இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சகலம் சாய்பாபாவில் வர ஒவ்வொரு வீடியோவும் பல பேர்த்துடைய கேள்விக்கான பதிலாக தான் அது இருந்திருக்கு. இப்போயும் அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு முறையும் பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்களோ, எந்த கேள்விக்குறியோடு அவங்க ஒரு யோசனையில் இருக்காங்களோ, அந்த கேள்விக்கு பதிலாக தான் விடையாக தான் இந்த சேனலில் அடுத்த வீடியோ அமையுது. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இது இன்றைக்கி வரைக்கும் ப்ரூஃப் ஆகிக்கிட்டே இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் எனக்கு வாசிக்கவே வரலைனாலும் இப்போ நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுதான் குட் இனிஷியேட்டிவ். ஏன்னா முயற்சி எடுக்கிறவங்க கூட தான் இறைவன் துணையாக இருப்பார். நம்ம முயற்சி எடுக்கவே சங்கடப்பட்டோம் அப்படின்னா இறைவன் எப்படி துணை புரிவார். சோம்பேறிகளுக்கு கடவுள் என்றைக்குமே உதவி பண்ணவே மாட்டார். என்றைக்குமே நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சா அதை செய்வார். அதுபோல் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் வீடியோ கொடுத்ததுக்கப்புறம், கமெண்ட் பாக்ஸ் படித்ததுக்கப்புறம் அண்ட் வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிற இந்த மிராக்கிள் எனக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த வரலட்சுமி பூஜை அன்றைக்கி நடந்த ஒரு அற்புதம். இது என்ன அற்புதம் அப்படின்னு சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா சமீப காலமாகவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் நார்மலாகவே பாபாக்கிட்ட பெருசாக எதுவும் வேண்ட மாட்டேன். நான் எந்த கடவுள்கிட்டையும் எதையுமே வேண்ட மாட்டேன். நான் அது போல் தான் இந்த சமயமும் எதையுமே நான் வேண்ட கிடையாது. வரலட்சுமி நோம்பினா அந்த அம்மனை வச்சு வழிபட்டால் காசு சேரும் அப்படின்னு நினச்சி தவறான புரிதலோடு நிறைய பேர் வழிபடுறது உண்டு. அது தவறான புரிதல் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அது ஒரு தவறான வேண்டுதல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் என்றைக்குமே பாபாக்கிட்டையோ எந்த கடவுள்கிட்டையுமே நான் என்றைக்குமே காசு பணம் வேண்ட மாட்டேன். நான் வேண்டுவது என்றைக்குமே ஆரோக்கியம், நிம்மதி, சந்தோஷம் இன்னும் என்றைக்கும் என் வாழ்க்கையில் நிலச்சிருக்கணும் அப்படின்னு தான் நான் என்றைக்குமே வேண்டுவேன். அதே போல் இந்த வருஷம் எனக்கு வரலட்சுமி நோம்பப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வரலட்சுமி நோம்பி அப்படின்னாலே இல்லை ஆடி மாதம் வந்துட்டாலே நான் ரொம்ப பிஸி ஆயிடுவேன். அம்மனை ரொம்ப தீவிரமாக சேவிக்கிற ஒரு ஆள் நான். ஸோ முருகன் அப்படின்னு முருகனையும் தீவிரமாக சேவிப்பேன். அதே அளவு எந்தளவு முருகனை சேவிக்கிறேனோ அதே அளவு ஆடி மாதம் அம்மனையும் சேவிப்பேன். அதே போல் வருடம் முழுக்க நான் சேவிக்கிற ஒரு தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தா நான் குருவாக மதிக்கிற என்னுடைய பாபா. அதுபோல் ஆடி மாதம் பிறந்ததும் ஆக்சுவலாக நான் எனக்கு வேலை நிமித்தமாக நான் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்தேன். ரொம்ப பிஸினா நான் அது என்ன அப்படிங்கிறத இன்னொரு நாள் நான் உங்கள் எல்லாருக்கும் ரிவீல் பண்ணுறேன். பட் இப்போ சமீப காலமாக நான் எனக்குன்னு சில பர்சனல் ஒர்க்ஸால் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால என்னால் எந்த ஒரு வேலையும் இத்தனை நாளாக செஞ்சுக்கிட்டு இருந்ததை என்னால் செய்ய முடியலை. இப்போ வரலட்சுமி நோம்பி வருது, அதுக்கு முன்னாடி ஆடி நோம்பி வருது. ஆடி மாதம் நான் என்னுடைய வேலைப்பளுக்கு நடுவில் செஞ்சே ஆகணும். இத்தனை வருட காலமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்ததை நிறுத்தாமல் செய்யணும் அப்படிங்கிறத அதே நோக்கத்தோடு இருந்தேன். அதற்கு அம்மனும் எனக்கு வழிவகுத்தாங்க. ஸோ ஆசைகள், நான் இதை தான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன். முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கடவுள் துணையாக இருப்பார். ஸோ எனக்கு இருந்த இத்தனை வேலைக்கு நடுவில் நான் நினச்சிருந்தா இது என்னால் முடியாது, அம்மனுக்கு வளையல் மாலையோ இல்லை விரலி மஞ்சள் மாலையோ என்னால் கோர்க்க முடியாது அப்படின்னு நினச்சி நான் விட்டுருக்கலாம். ஆனால் நான் என்ன மனசில் வேண்டுனேன்னா, இத்தனை வருடங்காலமாக சேவிச்சு தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். அப்படிங்கிற போது நான் நல்லா இருக்கும்போது உன்னை நான் மறந்துடக்கூடாது. உனக்கு செஞ்சுக்கிட்டு இருந்த சேவையை இன்றைக்கும் நான் திரும்பவும் இத்தனை வேலை பளுவுக்கு நடுவுலையும் நான் செய்யணும்னு தான் ஆசைப்பட்றேன். அதுக்கு எனக்கு துணை புரி அப்படின்னு நான் வேண்டினதுக்கு அம்மன் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு துணை புரிஞ்சு எனக்கு தெம்பு கொடுத்து, இந்த உடம்புல தெம்பு கொடுத்து, சக்தி கொடுத்து என்னை இத்தனை வருடமாக நான் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த சேவைகளையெல்லாம் இடைவிடாமல் இந்த வருடமும் என்னை செய்ய வச்சுது. இத்தனை வேலைக்கு நடுவுலையும் இத்தனை உடல் சோர்வுக்கு நடுவுலையும் நான் செஞ்சேன்.
ஸோ இதை தான் நான் சொல்கிறது, முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கடவுள் வந்து துணை. இப்போ அடுத்தது நான் வந்து எப்பயும் போல் அம்மனுக்கு வளையல் மாலை, லெமன் மாலை, விரலி மஞ்சள் மாலை இதெல்லாம் வந்து செஞ்சு அவங்களுக்கு போட்டு விடுறேன். குலதெய்வத்தையும் போய் வழிபடுறேன். இப்போ வரலட்சுமி நோன்பு வருது. வரலட்சுமி நோன்பு வரும்போது நான் வந்து வழக்கம் போல் அதே தான் நான் வேண்டினேன், இந்த வரலட்சுமி நோன்பும் தடைபடாமல் நான் செய்யணும் அப்படின்னு. அதுக்கு ஏதுவாக சூழ்நிலைகள் எனக்கு சாதகமாக மாறுச்சு. அதை மாற்றி கொடுக்குறது யார்? இந்த பிரபஞ்சம் யார்? என்னை பொறுத்த வரைக்கும் அது கடவுள் தான், நான் வணங்குற இறைவன் தான். அப்போ என்னுடைய எண்ணங்கள், நான் முயற்சி எடுக்கிறேன், எனக்கு நீ துணை புரி அப்படின்னு சொன்னதுக்கு அந்த எண்ணத்தை செயல்படுத்துறதுக்காக இந்த பிரபஞ்சமும் இந்த கடவுளும் வந்து எனக்கு சூழ்நிலைகளை எனக்கு தகுந்த மாதிரி எனக்கு மாற்றி கொடுத்துச்சு. நான் தவறாமல் இந்த வருஷமும் நான் வந்து வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு அம்மனை வச்சு எல்லாத்தையும் எப்பயும் எப்படி செய்வேனோ அதெல்லாம் செஞ்சு பூஜை பண்ணேன். 3 நாள் வச்சுருந்தேன். இப்போ அந்த புகைப்படத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதோட ஷார்ட்ஸ் கூட நான் இன்னும் கொடுக்கல உங்களுக்கு, ஏன்னா எடிட் பண்ண டைம் இல்லை. ஓகே ஃபைன். இப்போ மிராக்கிளுக்குள்ளே வரேன். என்ன ஆகுது அப்படின்னா, நான் வழக்கம் போல் அம்மன்கிட்ட நான் இந்த எதுவுமே வேண்ட கிடையாதுங்க. நான் எப்பயுமே வேண்ட மாட்டேன். நான் வேண்டினது வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்கிற மாதிரி என் வாழ்க்கையில் எனக்கு ஆரோக்கியம், நிம்மதி, சந்தோஷம் இந்த 3 மட்டும் கூட வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு காசு, பணம், செல்வம் எல்லாம் வேண்டாம். ஏன்னா எனக்கு தெரியும் செல்வத்தை வேண்டுவது துன்பத்தை வேண்டுவதற்கு சமம் அப்படின்னு. அதனால் நான் அதை வேண்ட மாட்டேன். எனக்கு என்ன தேவையோ அதை நீ எனக்கு கொடுத்துட்டு தான் இருக்க, எனக்கு எல்லாமே நீ செஞ்சுக்கிட்டு தான் இருக்க. ஸோ இதே போல் என்னை எப்பயும் நல்லா வச்சிரு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே வேண்டுதலாக இருந்தது. வேண்டி முடிக்கிறேன், பூஜையெல்லாம் சரிவர பண்ணுறேன். எனக்கு வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு பயங்கர ஷாக்கிங்க. அதுக்குள்ளே ஒரு புது சுடிதார் இருக்குது. அந்த சுடிதார் என்ன கலரில் இருக்குது தெரியுங்களா? எல்லோ கலரில் இருக்குது. எஸ், இந்த எல்லோ ஸ்டோரிஸ் நான் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லோ ஸ்டோரிஸ் இன்ஸ்டாகிராமில், எல்லோ சீரீஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கும் மஞ்சள் நிறத்துக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் என்ன அப்படின்னு, எனக்கும் பாபாவுக்கும் நடுவில் இந்த மஞ்சள் நிறம் எப்படியெல்லாம் ஒரு விளையாட்டை விளையாடுது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பாபாவுக்கு நான் மஞ்சள் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு ஆசை, ஷிரடி வந்தால் மஞ்சள் போடணும்னு ஆசை, இந்த மாதிரி எக்கச்சக்க இது இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்போ எனக்கு மகாலட்சுமி விரதத்தன்னைக்கு வீடு தேடி பார்சல் வருது. இந்த பார்சலுக்குள்ளே வந்து ஒரு மஞ்சள் கலர் சுடிதார் இருக்குது. யார் அனுப்பினா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த சுடிதார் தான். அந்த சுடிதாரில் பாருங்கள், ஐ மீன் அந்த பார்சலுக்குள்ளே பாருங்கள், ஒரு பாபாவுடைய ஃபோட்டோ, ஒரு மகாலட்சுமியோடைய ஃபோட்டோ, உதி பேக்கெட், ஒரு மஞ்சள் கலர் பூ, மஞ்சள் கயிறு, அது கூட புத்தம் புதுசாக ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ் எனக்கு தாம்பூலம் வந்து சேர்ந்துருக்கு. எனக்கு அவ்வளோ மனநிறைவாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. என்னடா இது புது ட்ரெஸ்ஸே எடுத்து வாங்கி அனுப்பியிருக்காங்களேன்னு. நான் எனக்கு தெரிஞ்ச சகோதரி அவங்க, அந்த அக்கா வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம். அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன், எனக்கு எதுவுமே இன்டிமேட் பண்ணாமையே அவங்க அனுப்பிட்டாங்க. அப்போ நான் கேட்டபோது அவங்க சைட் ஸ்டோரி அவங்க எனக்கு சொல்கிறாங்க. என்னென்னா, அந்த அக்காவுக்கு வந்து இன்னொருத்தங்க யாரோ இந்த ட்ரெஸ்ஸை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெஸ் வந்து அந்த அக்காவுக்கு பத்தலை. ஃபைன், பத்தாததுனால அதை அவங்க வச்சுருந்து என்ன பண்ணுறாங்க, யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்து மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க, ப்ரீத்திக்கு கொடுக்கலாமா அப்படின்னு தோணுது. அப்போ அவங்க பாபா கிட்ட கேட்குறாங்க, இதை ப்ரீத்திக்கே கொடுத்துட்டுமா நான்? இது சைஸ் பார்த்தா ப்ரீத்தியோட சைஸ் மாதிரி இருக்குது. ரெடிமேட் அப்படின்னாலே எனக்கு வந்து ஒன்று மீடியம் இல்லைன்னா லார்ஜ். டாப்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னோடய சைஸ். பேண்ட்டு மட்டும் எனக்கு வந்து டபுள் எக்ஸல் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எப்பயுமே நான் லார்ஜ் ஆர் எக்ஸல் வாங்கி ஃபிட் பண்ணிக்குவேன். இப்போ இவங்களுக்கு தோணுது, அக்காவுக்கு வந்து அக்கா இல்லை, நான் அவங்களுக்கு தங்கச்சி, ப்ரீத்திக்கு வந்து இதை நம்ம கொடுத்துடலாமான்னு மனசில் நினைக்கிறாங்க. ஸோ எதுக்கும் இருக்கட்டும்னு அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு பத்தாது, யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது யோசிக்காமல் அவங்க அம்மா சகலம் சாய்பாபா ப்ரீத்திக்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு தான் அவங்களுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா அவங்க இன்ட்யூஷன் சொன்னதும் என்ன தான், இப்போ அவங்க அம்மா வாயாலையும் அதே வார்த்தை வருது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட 2-3 கன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் மஞ்சள் கலரே அவங்க பாபா வந்து காட்டியிருக்காரு. அண்ட் கடைசியில் நான் நாகாசாய் கோயிலுக்கு போயிட்டு வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு போனேன் இல்லையா, அப்போ வந்து மஞ்சள் கலர் மாலை பாபா எனக்கு கொடுத்தாருன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோ ஒரு கன்ஃபர்மேஷனாக கிடச்சிருக்கு அந்த அக்காவுக்கு. ஸோ இந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை ப்ரீத்திக்கு கொடு அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஸோ அந்த வீடியோலையும் நான் மஞ்சள் கலர் மாலை கையில் வச்சுருக்கேன் அப்படிங்கிற போது அது ஒரு கனெக்ஷன் மாதிரி அவங்க டாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஃபைனலி அவங்க பாபா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்க, நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு கேட்டபோது அவங்க வீட்டில் இருக்கிற பாபா ஃபோட்டோ மேலேருந்து மஞ்சள் கலர் ரோஸ் வந்து அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துச்சாமாங்க. அது எப்படி விழுந்துச்சு அப்படின்னா,
தானாகவும் விழுகலை, காத்தடிச்சும் விழுகலை. யாராவது கையில் எடுத்து வீசினா எப்படி விழுகுமோ அந்த மாதிரி ஃபோர்ஸாக வந்து பொத்துன்னு கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விழுந்த தினுசு பார்த்து இவங்க ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு வேகமாக அது வந்து விழுந்திருக்கு. அப்போ என்ன இப்படி தூக்கி வீசுறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஆனதும் இதற்கு மேலே நம்ம தாமதம் பண்ணக்கூடாது, இது ஃபைனல் கன்ஃபர்மேஷன், இதுக்கு மேலே பாபா கிட்ட நம்ம கேட்கவே கூடாது, ஏன்னா 2-3 கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு, உடனே நம்ம அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த பார்சலை எனக்கு டக்குன்னு பேக் பண்ணுறாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் உடனே அவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே அவர் முன்னேற்பாடாக பண்ணி வச்சுருக்காரு. பண்ணி வச்சு அந்த பார்சலை எனக்கு அனுப்புகிறாங்க. அது என்னன்னு பார்த்தா கரெக்டாக மகாலட்சுமி நோன்பு அன்னைக்கு அந்த பார்சல் வந்து சேருது. மத்தியான வேளையில் எனக்கு வந்து சேருது. அதுவும் தாம்பூலமாக வந்து சேர்ந்துருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இது என்னடா இது, கரெக்டாக வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு இந்த சுடிதார் எனக்கு வந்தது இல்லையா? வந்தது மிராக்கல் கிடையாதுங்க. வந்ததும் அந்த ட்ரெஸ் போட்டு பார்த்து ஃபோட்டோ அனுப்ப சொன்னாங்க. அப்போ நான் அதை ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குறேன். நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரில, நீங்கள் ஃபோட்டோவை பாருங்கள். எனக்குன்னு அளவை எடுத்து தைச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் சைஸாக அந்த சுடிதார் வந்து எனக்கு இருக்குது. அந்த ஃபோட்டோவை நான் ஷேர் பண்ணுறேன். இதுதான் அந்த ஃபோட்டோ. எனக்கே இது போடும்போது ஆச்சரியமாக இருந்ததுங்க. ஏன்னா நானே வாங்கினா கூட பர்ஃபெக்டான சைஸில் வாங்க மாட்டேன், கொஞ்சம் பெருசாக வாங்கி ஃபிட் பண்ணிக்குவேன். ஏன்னா எனக்கு பேண்ட் என்றைக்குமே கொஞ்சம் கால் பெருசாக இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள், எனக்கு வந்து XXL பேண்ட்டு தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் இதில் வந்து லார்ஜ் பேண்ட்டே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் மொத்தமாக ஓவராலாக இந்த ட்ரெஸ் வந்து எனக்குன்னு ஃபிட் பண்ண மாதிரி. நான் இதை வந்து ஃபிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. இப்போ பார்த்தா ஏதோ ஸ்டிச் பண்ணி போட்ட மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் நான் ஸ்டிச் பண்ணேன், இது ரெடிமேட். நான் வாங்கினா கூட ஃபிட் பண்ணுவேன். ஆனால் இது வந்து ஃபிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ பர்ஃபெக்டாக என் பாடிக்கு வந்து செட் ஆகுது. இது வந்து பார்த்து அந்த அக்கா ஆச்சரியம் பயப்பட்டுட்டாங்க. அப்போ பாபா வந்து இந்த ட்ரெஸ், இந்த பர்ஃபெக்டான இந்த அளவு வந்து ப்ரீத்திக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி கொடுத்தாரா, இல்லை ப்ரீத்திக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸு சேரணும் அப்படிங்கிறதுக்காக எங்கேருந்தோ சென்னையிலேருந்து கடலூர்லேருந்து கோயம்புத்தூரில் சூலூரில் இருக்கிற ப்ரீத்திக்கு வந்திருக்கா அப்படிங்கிறது தான் அங்கே கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும் இது எனக்காகனே அங்கேருந்து மாறி வந்திருக்கு அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்களுக்கு சென்னையிலேருந்து வந்திருக்கு, அவங்க அதை பற்றாமல் இதை ப்ரீத்திக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ப்ரீத்திக்கு கொடுக்குறாங்க. ப்ரீத்திக்கு அந்த பாடி சைஸ் வந்து பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்குது அப்படின்னா இது மகாலட்சுமி நோம்பி அன்னைக்கு எனக்கு தாம்பூலமாக அம்மனுடைய வரப்பிரசாதமாக எனக்கு வரணும் அப்படின்னு பாபாவும் அம்மனும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் அங்கே விஷயம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸை நான் என்ன பண்ணுறேன்னா மத்தியானம் போட்டுக்கிறேன். மத்தியானம் வருது, நான் சாயந்தரம் போல் குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் நான் பூஜை பண்ணுறேன். சாயந்தரம் பூஜை பண்ணுறேன். என்னைக்கு? வரலட்சுமி நோம்பி அன்னைக்கு. ஸோ பாருங்கள், அந்த அம்மனுடைய அருள் பாருங்களேன், அவங்களுடைய ஆசீர்வாதம், கருணை பாருங்கள். அவங்க ஒரு புது மஞ்சள் கலரில் மங்களகரமான ஒரு கலரில் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பர்ஃபெக்ட் சைஸில் எடுத்து கொடுத்து அதை போட்டு புது துணி போட்டு நான் பூஜை பண்ணுறேன். பூஜை பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வரப்போகுது அப்படிங்கிறதையும் எனக்கு ஃபஸ்ட்டே ஒரு சின்ன கனவாக வந்திருக்கு. எப்போனா 2 நாள் முன்னாடி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. நானும் எங்கள் அம்மாவும் வந்து ஒரு பாபா கோயிலுக்குள்ளே இருக்கோம். கோயில் விட்டு வெளியில் வந்து செருப்பை தொடுறோம். திரும்பி பார்த்தா அந்த கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு துணி கடை இருக்குது. நானும் அம்மாவும் அந்த கடைக்குள்ளே போகிறோம். எதுக்குன்னா புதுசாக ஒரு சுடிதார் வாங்கலாம் அப்படின்னு போகிறோம். அந்த கடை வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச கடை. எப்படின்னா, நீங்கள் எல்லாம் நிறைய வீடியோவில் விளாக்ஸில் பார்த்துருப்பீங்க. சூலூர் எங்கள் ஊரில் இருக்கிற நான் ரெகுலராக வாங்குகிற சுடிதார் வாங்குகிற ஒரு துணி கடை தான் அந்த கடை. அந்த கடை பையன் அந்த கடையில் இருக்கான் கனவில். நான் உள்ளே போகிறேன், அந்த கடைக்குள்ளே போகிறேன், புது சுடிதார் வாங்கலான்னு போகிறேன். அப்போ அந்த பையன் கிண்டல் பண்ணுறான், என்னக்கா மறுபடியும் ட்ரெஸ் வாங்க வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து ட்ரெஸ் பைத்தியம். நான் வந்து எனக்கு ட்ரெஸ்னால் ரொம்ப பிடிக்கும். புதுசாக ட்ரெஸ் வாங்கிட்டே இருப்பேன் இல்லையா? அப்போ அவன் வந்து அந்த பையன் எனக்கு கிண்டல் பண்ணுறான், எனக்கா மறுபடியும் புது ட்ரெஸ் வாங்க வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே போகிறேன், சுடிதார் செலக்ட் பண்ணுறேன். ஆனால் நான் வந்து சுடிதார் எதுவும் வாங்காமல் அதில் வந்து ஒரு வெள்ளை கலரில் ஒரு துப்பட்டா இருக்குது. அந்த துப்பட்டாவில் வந்து பிங்க் கலரில் பூவாக போட்டிருக்கு. நான் அந்த துப்பட்டாவை எடுத்து என் தோளில் போட்டு கண்ணாடியில் என்னை பார்க்குறேன். அந்த மாதிரி கனவு வருது. அப்போ நான் சொல்கிறேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு அம்மாக்கிட்ட சொல்கிறேன். இதோட கனவு முடிஞ்சுது. ஆனால் இதில் ஹைலைட் என்ன தெரியுங்களா? நான் எந்த துணி கடைக்குள்ளே போய் துணி எடுத்தனோ அந்த கடையுடைய பெயர் வந்து மகாலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ். இது கனவுல கிடையாதுங்க, நிஜத்துலேயே அந்த கடையோட பெயர் மகாலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ். நான் வந்து மகாலட்சுமியில் தான் என்றைக்குமே
ட்ரெஸ் எல்லாம் வாங்குவேன். என் டீமுக்கு கூட நான் தாம்பூலத்துக்கு நிறைய எல்லாத்துக்கும் சுடிதார் எடுத்து கொடுத்தேன் இல்லையா, அதுவும் அந்த கடையில் தான் நான் வாங்கினேன். பாபாவுக்கு ஷிர்டி போகும்போது துண்டு வாங்குறதும் அந்த கடையில் தான் வாங்குவேன். அந்த கடையோட பெயர் மகாலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ். அதை நான் கனவுல பார்க்குறேன். இப்போ இந்த கனவோடைய டீகோடிங் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மகாலட்சுமி விரதத்தன்னைக்கு, அதாவது வரலட்சுமி நோம்பி அன்னைக்கு உனக்கு ஒரு புது சுடிதார் வரப்போகுது, ஆசீர்வாதமாக கிடைக்க போகுது. அது வந்து மகாலட்சுமியோடைய ஆசீர்வாதமாக உனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் எனக்கு பாபா ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு அழகான கனவோட எனக்கு வந்து குறிப்பிட்டிருக்காரு. பாபா கோயிலேருந்து வெளியே வரேன், ஆப்போசிட்டில் மகாலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே போய் ஒரு புது சுடிதார் நான் வாங்குகிறேன். இந்த மாதிரி ஒரு கனவு. ஸோ இந்த கனவு மூலிமா அவர் சொன்னது, உனக்கு மகாலட்சுமியோடைய ஆசீர்வாதம், அதுவும் மகாலட்சுமி நோம்பன்னைக்கே உனக்கு கிடைக்க போகுது, புது சுடிதார் ரூபத்தில் மஞ்சள் கலரில் மங்களகரமாக உனக்கு கிடைக்க போகுதுங்கிறது எனக்கு பூஜை பண்ணும்போது அந்த கனவு வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. உண்மையாலுமே இது லக்ஷ்மியோடைய ஆசீர்வாதம் தான். நமக்கு லக்ஷ்மியும் பாபாவும் சேர்ந்து தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அதோடைய ப்ரூஃப் என்னென்னா, அந்த பார்சலுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த சுடிதார் கூட வந்தது ஒரு மஞ்சக்கயிறு, லக்ஷ்மி ஃபோட்டோ, பாபா ஃபோட்டோ, அது கூடவே ஒரு உதி பேக்கெட் கூட எந்த மஞ்சள் கலர் பூ பொத்துன்னு பாபா தூக்கி வீசினாரோ அந்த பூவையும் அந்த அக்கா எனக்கே அனுப்பிட்டாங்க. அந்த மஞ்சள் கலர் பூதாமா ஃபோட்டோலேருந்து கீழே விழுந்துச்சு, அந்த பூவையும் நான் உனக்கே அனுப்பிட்டேன் அப்படின்னு அதையும் எனக்கு அனுப்பி வச்சாங்க. இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு மகாலட்சுமி விரதம். இந்த வருஷம் தான் எனக்கு இவ்வளோ நிறைவாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவேன். இதுதான் முதல் முறையாக எனக்கு நிறைவான ஒரு மகாலட்சுமி விரதம்னா அது இந்த வருஷம்தான். இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மனதார ஒரு பூஜை செஞ்சு பாருங்கள், அந்த பூஜைக்கு பலன் கிடைக்கும்னு நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பூஜைக்கு பலன் நிறையா இருக்குங்க. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.